ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி ஆனியன் போண்டா பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இது ஈஸியான ரெசிபி தான் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது டீ கடைங்கள்லாம் கிடைக்கும். எப்படி சால்ட் பிஸ்கெட் கிடைக்குமோ அதே மாதிரி இதுவும் கிடைக்கும். இது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா உதிரியாக பிரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சைஸ் இஞ்சி போதும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 2 வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா பிரித்து விட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா. அப்படியே ஒன் சைடு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெயை சூட் பண்ண வச்சுக்கோங்க. இது எதுக்குன்ட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணுங்கள். இப்படி இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா உதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அது கூடயே இஞ்சியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா பொடி பொடியாக அதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாத்தூளும் உப்பும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நான் இந்த 2 வெங்காயத்துக்கு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகத்தையும் நான் போடுறேன். சில பேர் பெருஞ்சீரக பொடி போடுவாங்க. அதை விட பெருஞ்சீரகம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா உதிரியாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். இதோட கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அண்டு கொத்தமல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு, எதுக்கு திரும்ப நான் பிசைஞ்சிட்ருக்கேன்னா வெங்காயம் உதிரியாக வந்துடணும். அதுக்காக எங்கே வராமல் இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப்பு கடலை மாவு, அதுக்கப்புறம் அரை கப்பு அரிசி மாவு. இதுதான் அதோட ரேஷியோ. இதை நல்லா போட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இதில் தண்ணி விட வேண்டாம். இப்போது அது லாஸ்ட்டில் தேவைன்னா விட்டுக்கலாம். இதில் வெங்காயத்தில் உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம்ல, அதுலேயே தண்ணி இருக்கும். அதை வச்சே நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி இல்லை, ட்ரை ஆகிடுச்சு நல்லா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ சூடான எண்ணெயும் விட்டுக்கிறேன். நான் ஒரு கரண்டின்றது எண்ணெய் கம்மியாக எடுத்தனால இன்னும் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிட்டேன். கரெக்டாக 1 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். 1 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு தண்ணி தேவைனா மட்டும் அதுக்கப்புறம் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா நிறைய விட்டுட்டாலும் நல்லா இருக்காது. இதுக்கு கொஞ்சம் நான் சோடா உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா அது ஆப்ஷனல் தான். வேண்டான்னா விட்டுடுங்க. போட்டிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். சாஃப்டாகவும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் அதை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா விட்டுடுங்க. இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. அப்படியே மேலோட்டமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு போண்டாவாக உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 போண்டா விடுறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நுரை எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். பபுள்ஸ் எப்படி க்ரியேட் ஆகிருக்கு. இந்த பபுள்ஸ் அடங்கணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு விட்டுறலாம். இந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். ஒன் சைடு நல்லா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா நின்று வேகும். இல்லைன்னா மேலே கலர் வந்துடும், உள்ளே வேகவே வேகாது மாவு. ஸோ அதனால் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. அப்போ தான் வெளியும் உள்ளே நல்லா எப்போவுமே ஈவனாக வேகும். அப்போது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம உருண்டை பிடிச்சதை விட கொஞ்சம் பெருசாகவே வந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இப்போ வெந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்களும் பொறுமையாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.